அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 28/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 12 மணி வரை, குளிகை 7:30 9 மணி வரை, யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:29 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் சிவபெருமான் என்றால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குது, அதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையப் போகிறது. தேவைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளை நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுது. பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் திருப்தியும் உற்சாகமும் காணப்படும். நீங்கள் பணிகளை மகிழ்ச்சியோடு மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இன்று இனிமையான நாளாக அமைகிறது. இன்று உங்களுடைய புரிந்துணர்வு காரணமாக இது சாத்தியப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக காணப்படுகிறது. எதிர்காலத்திற்காக நீங்கள் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. இதனால் இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பணிகளில் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் இருப்பதாக உணர்வீர்கள். இதனால் பணியில் இன்று அதிக ஸ்திரத்தன்மையை எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பேச வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் இன்று நீங்கள் எச்சரிக்கையோடு பேச வேண்டியது நல்லது. ஏனெனில் அது உங்களுக்கு சற்றே பிரச்சனைகளை கொண்டு வரலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படுகிறது. இதனால் உங்கள் எதிர்காலம் குறித்த பயம் காணப்படுகிறது. தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இந்த உணர்வை சமாளிக்கலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகரித்து காணப்படலாம். தவறுகள் நேராமல் இருக்க இன்று பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படாது. இதற்கு காரணம் நீங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளாததே இருக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். சூழ்நிலையை திறமையாக சமாளிக்க இயலாத நிலை கூட இருக்கலாம். தேவையற்ற பொறுப்புகள் இன்று கவலையை கொடுக்கலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படுகிறது. தோல் வலியால் அவதிப்படுவீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மந்தமான நாளாக இருக்க போகிறது. மனக்குழப்பம் காணப்படலாம். எனவே இன்று பொருத்தமான முடிவுகளை எடுக்க இயலாமல் போகலாம். சிறிது பொறுமையோடு இருக்க வேண்டியது மிகவும் சிறப்பு. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். சக பணியாளர்களின் தொல்லைகள் காணப்படலாம். இது உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க பெறாது. குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுதலால் இன்று நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நீங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படலாம். அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலியால் இன்று சிறு சிறு பாதிப்பு ஏற்படலாம். சளி மற்றும் இருமல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அமைதியுடன் இருப்பீர்கள், நம்பிக்கை உணர்வுடன் இருப்பீர்கள், அனுசரணையான போக்கு காணப்படலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை சிறப்பாக ஆற்றுவீர்கள். சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள், இது வெற்றிக்கு வழிவகுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நீங்கள் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும். இதனால் உறவில் இன்று நல்லிணக்கம் வளரலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் உள்ளது. இன்று பணத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக ஆற்றலோடு இன்று காணப்படுவீர்கள். இதனால் ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. நீங்கள் வளர்ச்சி நோக்கி முன்னேறுவீர்கள். திட்டமிட்டு தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக வெற்றி காண முடியும். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் பெயரும் புகழும் பெற்று மகிழ்வீர்கள். பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக பழகுவதன் மூலமாக நல்லிணக்கம் ஏற்படலாம். இதனால் இருவரும் பரஸ்பரமாக மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது. தரத்தை உயர்த்துவதற்கு சேமிப்பு நிலையை சிறப்பாக பராமரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது. இன்று எதையோ இழந்தது போல உணர்வீர்கள். இது வெறும் உணர்வு மட்டுமே. உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக வளர்ச்சி காண முடியாது. இன்று முறையாக திட்டமிடாததே இதற்கு காரணமாக இருக்கலாம். இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம். குடும்ப பிரச்சனை காரணமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சியில் பாதிப்பு காணப்படலாம். இன்று அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனை இன்று காணப்படலாம். பிரச்சனை அதிகமாகாமல் இருக்க மருத்துவரை ஆலோசனை செய்வது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிக பதட்டம் காணப்படலாம். தியானம் அல்லது யோகா செய்வதன் மூலமாக இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம். பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக இன்று பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. அதனை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை உணர்வு காரணமாக பிரச்சனை காணப்படலாம். சரியான புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம். அதனை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு இன்று காணப்படலாம். பணத்தை கையாளும் போது அதிக கவனம் தேவை. இன்றைய நாளை கவனத்தோடு கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, உங்களிடம் நம்பிக்கை உணர்வு காணப்படும் நாளாக அமைகிறது. இந்த உணர்வு காரணமாக பொருத்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியிடத்தில் தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலமாக சிறந்த வளர்ச்சி காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். நீங்கள் இருவரும் காதலை அனுபவித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பணவரவு காணப்படலாம். கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுமாரான பலன்களே கிடைக்கும் நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். பணிகள் அதிகமாக காணப்படலாம். அதனை விரைவில் முடித்து தர வேண்டியிருக்கலாம். இது அவ்வளவு எளிதானது கிடையாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்ளும் போது பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு பாதிக்கப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். நிலைமையை சமாளிக்க கையில் போதிய பணம் இருக்காது. எனவே சற்று கவலை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறந்த பலன்கள் அடைய இயலாமல் போகலாம். உங்களுக்கு கவலையை கொடுக்கக்கூடியதாக இது அமையலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. திறமையை அதிகரிக்க முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய சிறிய பிரச்சனைகள் உங்களது துணையுடனான உறவை பாதிக்கலாம். துணையுடன் நீங்கள் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். சோம்பலான அணுகுமுறை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனையால் இன்று பாதிப்பு ஏற்படலாம். ஒவ்வாமை காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள்.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. இன்று பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடன் மோதல் காணப்படலாம். உங்களுடைய திறமை காரணமாக அவர்களை மிஞ்சி விடுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று புரிந்துணர்வின்மை காரணமாக துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். நட்பான உறவு வேண்டுமெனில் இதனை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி போன்ற ஒவ்வாமை பிரச்சனைகள் ஏற்படலாம். மேலும் இருமல் போன்ற ஒவ்வாமை பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.